வணக்கம். இலங்கை ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. யாழ்ப்பாணம் மாவட்டம் தேர்தல் தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா இலங்கை நாடாளுமன்றத்தில் ஆற்றிய முதலாவது உரை மிகவும் பாராட்டப்படுகிறது. தமிழர்கள் மட்டுமன்றி சிங்கள மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்களும் அதை கொண்டாடுகிறார்கள் என்பதை இலங்கையின் சிங்கள, ஆங்கில மற்றும் தமிழ் ஊடகங்களில் இருந்து தெரிய வருகிறது. தமிழில் ஆரம்பித்து ஆங்கிலத்தில் தொடர்ந்த அவரது உரையின் தவறான அல்லது குழப்பமான மொழிபெயர்ப்புகள் சில ஊடகங்களில் உள்ளன. இதோ வைத்தியர் அர்ஜுனாவின் உரையின் எளிமைப்படுத்தப்பட்ட மற்றும் தெளிவான தமிழ் மொழிபெயர்ப்பு. இனி வருவது நாடாளுமன்றத்தில் அவரது வார்த்தைகள். என் உயிரிலும் மேலான என் இனத்தின் மானம் காத்த வீர தமிழனுக்கு எனது வீர வணக்கம். இருந்தால் தலைவன், இல்லையேல் இறைவன் என போற்றப்படுகின்ற அன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய மேதகு அவர்களுக்கு எனது வீர வணக்கம். அவர் காட்டிய வழியில் உயிரை துச்சம் என மதித்து என் இனத்தின் மானம் காத்த தமிழ் வீர மறவர்களுக்கு, அதேபோல் இதுவரை காலமும் நடந்த இந்த கோர யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த சகல முஸ்லிம், சிங்கள, தமிழ் இளைஞர்களுக்கும் முதற்கண் எனது வீர வணக்கத்தினையும் அஞ்சலிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆழ்ந்த நன்றியுடனும் ஆழமான பொறுப்புணர்வுடனும் நம்பிக்கை நிரம்பிய இதயத்துடனும் இந்த மதிப்புக்குரிய நாடாளுமன்ற சபையின் முன் நான் எழுச்சி மிக்க மற்றும் உறுதியான வடக்கு மாகாண மக்களின் பிரதிநிதியாக எழுகிறேன். தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமைத்துவம் தலைமுறைகளை தொடர்ந்து ஊக்கமளிக்கும் மதிப்புக்குரிய தமிழ் தலைவர் மேதகு அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதன் மூலம் தொடங்க அனுமதியுங்கள். இலங்கையில் சமாதானம், சமத்துவம் மற்றும் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக தன்னலமின்றி தங்கள் இன்னுயிர்களை அர்ப்பணித்த அனைவரையும் நான் மனமார்ந்த நினைவு கூறுகின்றேன். அவர்களின் தியாகங்கள் தமிழ் சமூகம் மத்தியில் மட்டுமல்லாது இந்த தேசத்தின் முன்னேற்றத்திற்காக துன்பங்களை அனுபவித்து சகித்த எமது சிங்கள, முஸ்லிம் சகோதரர்கள் மத்தியிலும் எதிரொலிக்கிறது. இன்று நான் இங்கு இருப்பது பிரிவினைக்காக அல்ல, இந்த அழகிய தேசத்தின் ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் செழுமைக்காக பாடுபடுவதற்காகவே நான் இங்கு வந்திருக்கின்றேன் என்பதை நான் சந்தேகத்திற்கு இடமின்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது மக்களிடமிருந்து கிடைத்த ஆணை மிகவும் தெளிவாக உள்ளது. இன அல்லது மத தப்பு எண்ணங்களால் நாம் பிரிக்கப்படாமல் இருக்க வேண்டும். கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர்களே, இந்த சபைக்கான எனது பயணம் உறுதிப்பாடு மற்றும் மக்களின் அசைக்க முடியாத ஆதரவின் சான்றாகும். அடிக்கடி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த நான் எனது குரலை அடக்குவதற்கும் என் லட்சியங்களை முறியடிப்பதற்கும் வடிவமைக்கப்பட்ட தடைகளை எதிர்கொண்டேன். உயர்கல்விக்கான எனது பயணம் அநீதியால் நிறைந்தது. 2006 முறையான பாகுபாடு காரணமாக எனக்கு மருத்துவ மாணவராக பல்கலைக்கழக நுழைவு மறுக்கப்பட்டது. நான் மனம் தரலாமல் நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடர்ந்தேன். 2 நீண்ட வருடங்களின் பின்னர் இறுதியாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடத்திற்கு அனுமதி கிடைத்தது. அந்த நீதிமன்ற போராட்டங்களில் உதவியதற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். 2015 நான் வைத்தியராக பட்டம் பெற்றது ஒரு தனிப்பட்ட மைல்கல்லை மட்டுமல்ல, அடக்குமுறைக்கு எதிரான வெற்றியையும் குறிக்கிறது. கரகோவில பயிற்சி வைத்தியசாலையில் எனது பயிற்சியின் பின்னர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியராக பதவியேற்றேன். அந்த நாள் முதல் மருத்துவ நிரூபராகிய கடமையாற்றிய காலம் வரை எமது சுகாதார சேவையை குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பீடித்துள்ள அப்பட்டமான ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் முறையான ஊழல்களை நான் கண்டுள்ளேன். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியசாலை பணிப்பாளராக நான் கடமையாற்றிய காலத்தில் 3 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட குறிப்பிடத்தக்க சீர்திருத்தங்கள் முக்கியமானது. அங்கு நடந்த ஊழல் நடைமுறைகளை நான் அம்பலப்படுத்தியதால் 19 நாட்கள் தேவையற்ற சிறைவாசம் எனக்கு கிடைத்தது. ஊழலுக்கு எதிராக நிற்பவர்கள் எதிர்கொள்ளும் மகத்தான சவால்களில் நிதானமான நினைவூட்டல் தான் எனக்கு கிடைத்த சிறைவாசம். ஆனாலும் அரசியல் எதிரிகளின் இருண்ட சூழ்ச்சிகளிலிருந்து என்னை காப்பாற்றியது பொதுமக்கள் எனக்கு கொடுத்த அசைக்க முடியாத ஆதரவே. இங்குள்ள பாரம்பரிய அரசியல் கட்சிகளின் ஆதரவின்றி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டேன். பொறுப்பு கூறல், சமத்துவம் மற்றும் அர்த்தமுள்ள சீர்திருத்தம் ஆகியவற்றை கோரும் நமது மக்களின் ஆதரவுக்கு ஒரு சான்றாக இன்று இங்கு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக நிற்கின்றேன்.
மதிப்பிற்குரிய உறுப்பினர்களே, நாம் வரலாற்றின் வழியில் நிற்கும் போது எமது கடந்த காலத்தின் நீடித்த காயங்களை தைரியத்துடனும் தெளிவுடனும் நல்லிணக்கத்துடனுக்கான உண்மையான அர்ப்பணிப்புடனும் எதிர்கொள்ள வேண்டும். அநியாயமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு நீதியையும் சுதந்திரத்தையும் மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு ஒரு சிக்கலான மற்றும் வேதனையான சகாப்தத்தின் நினைவு சின்னமான தீவிரவாத தடுப்பு சட்டம் PTA ரத்து செய்யப்பட வேண்டும். தமிழ்நாட்டிலும் உலகெங்கிலும் உள்ள இடம்பெயர்ந்த நமது சகோதர சகோதரிகளுக்கு கண்ணியத்துடனும் பாதுகாப்புடனும் சிறந்த எதிர்காலத்துக்கான உறுதியுடனும் அவர்கள் தாயகம் திரும்புவதற்கு வசதியாக சமாதான கரங்களை விரிவுபடுத்த வேண்டும். மேலும் வடக்கிலும் கிழக்கிலும் ஆயுத படையினரால் அபகரிக்கப்பட்ட காணிகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அப்படித்தான் எமது மக்களிடையே நம்பிக்கையும் நல்லிணக்கத்தையும் இந்த நாட்டின் சொந்தக்காரர்கள் என்ற உணர்வையும் ஏற்படுத்த முடியும். புலம்பெயர் தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குவது முக்கியமானது. அவர்கள் நமது தேசத்தின் எதிர்காலத்தில் முதலீடு செய்வதற்கும் அவர்களின் அந்தி வருஷங்களை அவர்களின் மூதாதையர் தாயகத்தில் அமைதியாக வாழவும் வழிவகை செய்வது மிகவும் அவசியமாகும். அதே போன்று சிங்களம், முஸ்லிம்கள் மற்றும் இந்திய வம்சாவளி தமிழர்கள் மற்றும் இலங்கை தமிழர்கள் ஆகிய நாங்கள் உட்பட அனைத்து இனப்பிரிவினருக்கும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். இனங்கள் ஓரங்கட்டப்பட்டதன் பேரழிவு விளைவுகளை எங்களின் கூட்டு வரலாறு நமக்கு காட்டியுள்ளது. மேலும் இது போன்ற அநீதிகள் மீண்டும் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்ய நாம் அயராது உழைக்க வேண்டும். எங்கள் புலம்பெயர்ந்தோரின் மகத்தான ஆற்றலை வலியுறுத்த எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள். புலம்பெயர் தமிழர்கள் நமது தேசத்தின் வளர்ச்சிக்கு அர்த்தமுள்ள பங்களிப்புக்கு தேவையான நிபுணத்துவம், வளங்கள் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை கொண்டுள்ளனர். புலம்பெயர் தமிழர்களின் முதலீடுகள் பாதுகாப்பானவை என்பதை உறுதி செய்வதன் மூலமும் அதிகாரத்துவ தடைகளின்றி அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குவதன் மூலமும் நமது பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும். அதன் மூலம் நமது தேசத்தின் அடித்தளத்தை வலுப்படுத்த புலம்பெயர் தமிழர்களின் பன்முக திறன்களை பயன்படுத்த முடியும். இந்த அணுகுமுறை நமது பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் ஆபத்தான மற்றும் சுரண்டல் நிலைமைகளின் கீழ் நம் பெண்கள் வெளிநாடுகளில் வேலை தேடுவதற்கான தேவையையும் குறைக்கிறது. இணை பிரச்சனையால் இடம்பெயர்ந்து தற்போது தமிழகத்தில் முகாம்களில் வாழ்பவர்களின் அவலத்தையும் நினைவு கூர்வோம். அவர்கள் கண்ணியத்துடன் தங்கள் தாயகத்திற்கு அழைத்து வரப்பட வேண்டும். இங்கு அவர்களின் தாயகத்தில் அவர்கள் சமமான பொதுமக்களாக தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும். கடந்த கால இனப்பிரச்சினையின் விளைவாக தற்போது ஏராளமான தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் உள்ளனர் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் மக்கள் பல தசாப்தங்களாக முறையான புறக்கணிப்பு மற்றும் சுரண்டல்களை அனுபவித்து வருகின்றனர். ஆனால் சமீப கால தேர்தல்கள் உண்மையான மாற்றத்திற்கான அவர்களின் விருப்பத்தை நிரூபித்துள்ளன. இது என்னை போன்ற சுயேட்சையான பிரதிநிதிகளின் தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. தலைவர்களாகிய நீங்கள் ஒரு மாற்றத்திற்கான இந்த தெளிவான அழைப்புக்கு செவிசாய்த்து தீர்க்கமாக செயல்பட வேண்டும். கௌரவ உறுப்பினர்களே, எமது உள் முரண்பாட்டின் வடுக்கள் தமிழ் மக்கள் மட்டுமன்றி இந்த நாட்டில் உள்ள அனைத்து இன மக்களிடமும் அழியாத தடங்களை ஏற்படுத்தி உள்ளன. சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் மற்றும் ஏனைய இலங்கையர்கள் செய்த தியாகங்கள் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான உறுதியான அர்ப்பணிப்புடன் கௌரவிக்கப்பட வேண்டும். முஸ்லிம்கள் மற்றும் இந்திய வம்சாவளி தமிழர்களின் குறைகளை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். அவர்களின் கலாச்சார பாதுகாப்பு மற்றும் சமமாக நடத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். ஒவ்வொரு குடிமகனும் மதிப்புமிக்க, மரியாதைக்குரிய மற்றும் பாதுகாக்கப்பட்டதாக உணரும் ஒரு உள்ளடக்கிய சூழலை உருவாக்குவது மிகவும் முக்கியமானது. இந்த நோக்கத்திற்காக அனைத்து இன மற்றும் மத மக்களுக்கும் சமத்துவம், நீதி மற்றும் நியாயத்தை உறுதிப்படுத்தும் புதிய அரசியலமைப்பை உருவாக்க நான் முன்மொழிகின்றேன். இந்த அரசியலமைப்பு ஒரு ஐக்கிய இலங்கையின் அபிலாஷைகளை பிரதிபலிக்க வேண்டும். புதிய இலங்கையில் பன்முகத்தன்மை கொண்டாடப்படும் மற்றும் எந்த சமூகமும் பின்தங்கி இருக்காது. தமிழ் மக்களின் சுயேட்சை பிரதிநிதி என்ற விதத்தில் அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கும் அவரது அரசாங்கத்திற்கும் எனது முழு ஆதரவையும் வழங்குவேன். நீதி மற்றும் சீர்திருத்தத்திற்கான அவர்களின் உறுதிப்பாட்டில் விழிப்புடனும் உறுதியுடனும் இருக்குமாறு நான் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன்.
கடந்த கால தவறுகள் மீண்டும் மீண்டும் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்கிறேன். நிறைவாக மக்கள் ஆணையின் தெளிவையும் அவசரத்தையும் இந்த சபைக்கு நினைவூட்டுகின்றேன். இலங்கை மக்கள் பொறுப்பு கூறல், ஒற்றுமை மற்றும் முன்னேற்றத்தை கோருகின்றனர். தமிழர்களாகிய நாம் இந்த அழகிய நாட்டின் வளர்ச்சிக்கும் செழுமைக்கும் பங்களித்து அனைத்து இன மக்களுடனும் அமைதியாகவும் நல்லிணக்கத்துடனும் வாழ விரும்புகிறோம். ஒவ்வொரு குடிமகனும் பயம், பாகுபாடு மற்றும் பாரபட்சம் இல்லாமல் செழிக்கக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்க இந்த தருணத்தை நாம் ஒன்றாக பயன்படுத்த வேண்டும். உலகுக்கு நம்பிக்கை, ஒற்றுமை மற்றும் நெகிழ்ச்சியின் கலங்கரை விளக்கமாக நிற்கும் இலங்கையை உருவாக்குவோம். இது எங்களின் பகிரப்பட்ட பொறுப்பும் நமது கடமையும் ஆகும்.